ராசிக்காரர்களே, உங்களுக்கு தான் இந்த மகர சங்கராந்தி பலனே சொல்ல போறேன். உங்க ராசியோட பேர்ல தானே வருது. அப்புறம் உங்களுக்கு சொல்லாம வேற யாருக்கு நான் சொல்ல போறேன்? ஆனா கவனமா கேளுங்க. ஏன் தெரியுமா? இந்த மகர சங்கராந்தி பலன் உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. உங்க ராசியில தான் சூரியன் வந்து சேர்றாரு, பிரவேசிக்கிறார். அதை வச்சுதான் எல்லா ராசிக்குமே பலன் சொல்லிட்டு வரேன். அப்ப நீங்க முக்கியமா கவனிச்சுதானே ஆகணும். மகர சங்கராந்தி பலன் பார்க்கும்போது இந்த ஆரம்பத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதுக்கெல்லாம் கோபம் வரும்னே சொல்ல முடியாது. நடந்தா கோபம், திட்டினா கோபம், எழுந்தா கோபம், எப்படிப்பட்ட கோபம் வரும்னே சொல்ல முடியாது. அவ்வளவு கோபம் வரும். அதுக்கு அடக்கணும். முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆத்திரக்காரன் என்ன? கோபம் வர்றதுதான், கோபம் தான் ஆத்திரம். ரெண்டும் ஒண்ணுதானே. அப்ப அது கவனமா இருக்கணும். அமைதியா இருக்கணும். கவனமா இருக்கணும். எது எப்படி இருந்தாலும் மகராசிக்காரங்களுக்கு நீதி, நேர்மை, சத்தியம் தவறாம வாழ்றவங்க தான் மகர ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு நான் ஒவ்வொரு பதிவிலுமே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இப்ப மட்டும் சொல்லாமையா இருக்க போறேன். அப்போ நீங்க அதுபடிதான் இந்த மகர சங்கராந்தி பலன்ல 100% முழுமையா நடந்துக்கும். கொஞ்சம் கூட தவறுதலா போகக்கூடாது. அது இல்லாம நல்லா கேட்டுங்க. இந்த மகர சங்கராந்தி பலன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு உன்னதமான பலன் வரப்போகுது. அது என்ன உன்னதமான பலன்? இது வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய பலன். இந்த பதவி நம்மளுக்கு கிடைச்சிருக்காது, இந்த பொறுப்பு நம்மளுக்கு வந்திருக்காது, இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிட்டுமா கிட்டாதா அப்படின்னு சந்தேகம் இப்படிலாம் இருந்திருக்கும். அது மீறி வரக்கூடிய அந்த வாய்ப்பு தான் அந்த உன்னதமான பலன். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடம்பு நீங்க கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. சனியோட ஆதிக்கம் பெற்ற ராசி இல்லையா? எப்ப பார்த்தாலும் சோம்பலாவும் ஒரு மந்த நிலைமையில தான் இருப்பீங்க. போதா குறைக்கு இந்த மகர சங்கராந்தி புருஷனும் மந்தன்ற பேர்ல வந்துட்டான். கேட்கவே வேணுமா? எப்பதாலும் தூங்குனே இருப்பீங்க. வெளியே போகுமா, வெளியே போலாம், சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு இருப்பீங்க. இந்த நாளைக்கு பார்த்துக்கலான்ற வேலையே கூடவே கூடாது உங்களுக்கு. இன்னைக்கே எழுந்தணும், இன்னைக்கே பண்ணணும், இன்னைக்கே செய்யணும், எல்லாம் இன்னைக்கே தான். புரிஞ்சுட்டீங்களா? சொல்லிட்டேனே. அப்ப நீங்க கண்டிப்பா செஞ்சுதானே ஆகணும். செஞ்சாதானே நல்லது. கண்டிப்பா செய்வீங்க. அது மாதிரி செய்யுங்க. நாளை என்பது தள்ளி போடாம இன்னைக்கே போட்டு பண்ணிடுங்க. அது இல்லாமல் தான தர்மங்களை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. கர்மா குறையும். ஜீவராசிகளுக்கு உணவளிங்க. அது பறவைகளா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், ஊர்வனங்களாகட்டும், எப்படிப்பட்ட ஜீவராசியா இருக்கட்டும், அதுங்களெல்லாம் தொடர்ந்து உணவு கொடுங்க, நீர் கொடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மகர சங்கராந்தி பலனுக்கு உங்களுக்கு அதுவும் இந்த 2026 நான் சொல்ல பலன்ல உங்களுக்கு நல்ல பல வரப்போகுதுன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்ப இப்ப மட்டும் நான் குறைஞ்சிட போகுது. அப்ப நீங்க தக்க வச்சுக்கணும்ல. உங்களுக்கு இணையால நல்லது வரும். இணைனா என்ன? ஆணா இருந்தா பெண், பெண் இருந்தா ஆண், கணவன் இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன். அவ்வளவுதான். கூட்டாளிகள் இவங்க மூலியமாவே நல்ல விஷயம் நடக்கும். கூட்டு முயற்சி பலிக்கும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்ப என்ன பண்ணணும்? மகர ராசிக்காரர்கள் இந்த மகர சங்கராந்தி பலன்ல பார்க்கும் பொழுது ஒரு குழு ஆரம்பிக்கலாம், ஒரு அசோசியேஷன் பண்ணலாம், ஒரு எப்படி சொல்றது, ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கலாம், ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம். அதாவது ஆட்கள் சேருவாங்க இல்லையா? அது சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் நீங்க ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கலாம். போதுமா? அதை பண்ணிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அதுக்குண்டான கிரகம் தானே உங்க ராசியாதிபதி சனி பகவான். அப்ப கண்டிப்பா வரும். இது மட்டும் போதாது. நீங்க உடம்பும் பார்த்துக்கணும்ல. அப்ப அதுல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறுநீர் பிரச்சனை வரும். யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். அதை நீங்க கவனமா பார்த்துக்கணும். உடம்புல நீர் சத்து குறையும். அதை கவனமா பார்த்துக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். வெயில் காலத்துல தான் தண்ணி குடிக்கணும்னு யார் சொன்னாங்க? மழை காலத்துலயும் குடிக்கணும், குளிர் காலத்துலயும் குடிக்கணும். அளவா இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். அந்த தண்ணியே குடிக்காம இருக்கக்கூடாது. தண்ணி நிறைய குடிங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? நீரில் வந்து சக்தி வாய்ந்த பஞ்சபூதத்துல நீர் ஒண்ணு. அந்த நீரை நம்ம உடம்புல நிறைய எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு புது புது விஷயங்கள் நம்ம மனசுக்கு தெரியும், புரிஞ்சுப்போம்.
எப்பவுமே ஆவரேஜாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு உதாரணம் சொல்லணுமா? ஒரு ஏரி அரசாங்கத்தில் கட்டி வச்சிருக்காங்க. அதனுடைய நீர் மட்டம் கரெக்டாக அளவோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அளவு தாண்டி போனால் என்ன ஆகும்? வெள்ளம் ஏற்படும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அளவு குறைஞ்சா என்ன ஆகும்? நீர் வரத்து இல்லாமல் அப்பயும் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ எப்படி இருக்கணும்? அந்த நீர் மட்டம் அளவாக இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி உங்கள் உடம்புல நீர் மட்டத்தை அளவாக பார்த்துட்டிங்கன்னா உங்களை கண்டிப்பாக பிடிக்க முடியாது. நல்லாயிடுவீங்க. எப்போ பார்த்தாலுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா யாருக்குமே தெரியாது. அப்படி தான் இருக்க போகிறீங்க. அதனால நல்லா கேட்டுங்க. ரொம்ப நோயே புரியாமல் இருப்போம். நிறைய பேருக்கு அப்படிதான். டாக்டர் போய் பார்த்துட்டேன், அந்த கோயில் போயிட்டேன், இந்த பரிகாரம் பண்ணிட்டேன், அப்போ கூட இந்த நோய் என்னை விட்டு போக மாட்டேதுன்னு பாருங்க. அப்படிப்பட்டவங்கள கஷ்டப்படுறவங்கள பார்த்து நீங்கள் உதவி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும், நல்ல விஷயம் நடக்கும், நல்ல வாய்ப்புகள் கிட்டும், எல்லாமே நடக்கும். அது இல்லாமல் இந்த மகர சங்கராந்தி பலனில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு நல்ல ஒரு விஷயம், புதுமையான விஷயமா இருக்கும், அர்த்தமுள்ள விஷயமா இருக்கும். உங்களால் அது புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கும். அது அது சக்ஸஸ் ஆகி வெற்றி பெற்ற பிறகு தான் உங்களுக்கு அந்த விஷயமே புரியும். உங்களுக்கே அப்போ தான் புரியும். அப்படிப்பட்ட விஷயம் தான் நடக்க போகுது. அதனால நன்மை நடக்கும்னு தெரிஞ்சுங்க. ஆன்மீகத்தில் உள்ளவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த மகர சங்கராந்தி பலனில் அப்படிதான் சொல்லியிருக்கேன். நம்ம பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. இந்த 2 விஷயத்துலையுமே ஆன்மீகத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக இருக்கணும், கடைபிடிச்சு வரணும். இதல்லாமல் ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் பிரச்சனைக்கு உண்டான தெய்வம் நிறைய சொல்லிட்டு வரோம். நம்ம நானும் என்ன மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அந்த பிரச்சனைக்குரிய தெய்வத்தை தேர்ந்தெடுத்து அதை வணங்கி வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அதில் என்ன சந்தேகம்? அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நீங்களும் நிறைய உதவி ஒத்தாசை பண்ணணும், தானதம் பண்ணணும். ஏழையில வெளியில் இருக்கவங்க மட்டும்தான் இல்லை, நம்ம சொந்த பந்தத்திலே இருப்பாங்க கஷ்டப்படுறவங்கன்னா அவங்கள கை தூக்கி விடணும், அவங்களுக்கு உதவி பண்ணணும். உங்களால் முடியல மற்றவங்க மூலியமா சொல்லி பண்ணணும். இதெல்லாமே தான் நல்ல விஷயம் சொல்லப்படுது. அப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும். அது மாதிரி பண்ணிட்டீங்கனாலே இந்த மகர சங்கராந்தி பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்யும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டுங்க. தன்னை வருத்தி மக்களுக்கு நன்மையை வரணும்னு செஞ்ச தெய்வங்கள் இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி தான் அப்படி இருக்க எல்லாத்துலையும். அப்போ பாருங்க, உதாரணம் சொல்லணும்னா அப்போ இந்த உலகம் சுபிச்சமா இருக்கணும், நல்லா இருக்கணும். இந்த பூமியை போய் ஒரு ராட்சச மறைச்சி வச்சதை ஸ்ரீ வராக பெருமான் 10 அவதாரத்தில் ஒருத்தர் தசவர் அவரு பூமியை கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்தார். அது இல்லாம பார்க்கடலை கடைஞ்சி லக்ஷ்மி எல்லாமே தன்வந்திரி பகவான் நோய் நொடி தீர்க்கறதுக்கும் சுபிச்சமா இருக்கிறதுக்கும் வந்தாங்க இல்லையா? அதை ஏற்படுத்தி தந்த சிவபெருமான், படைக்கும் தொழிலை பணிபுரிஞ்ச பிரம்மா, இந்த 3 பேரையும் வணங்கணும். இந்த 3 பேரையும் வணங்குறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தாக்கா பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 அம்சமா இருக்கிற தத்தாத்திரேயர் இருக்கார் இல்லையா? அவர் தெரியுதா? அவர் உங்களுக்கு தெரியலையா கண்ணுக்கு? இப்ப தெரிஞ்சுங்க. அப்ப அந்த தத்தாத்திரேய வணங்கினாலே 3 பேர் வணங்குற பலன் கிடைச்சிடும் இல்லையா? கண்டிப்பா கிடைக்கும். இது இல்லாமல் அனுஷா தேவின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கதான் அந்த மும்மூர்த்தியை ஒரே மூர்த்தி ஆக்கணுங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவங்க அவங்க. அவங்க ஏகபத்தினின்னு சொல்லுவாங்க. அத்திரி மகரிஷியுடைய துணைவியார். அப்போ நல்லா கேட்டுங்க. அனுஷா தேவி அம்சம் கொண்ட பெயர் கொண்ட பெண் தெய்வத்தையும் அத்ரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானையும் நீங்கள் தொடர்ந்து வணங்கி வரணும். அவ்வளவுதான். வேற ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்க எந்த தெய்வனாலும் வணங்கிக்கங்க, இவங்க 2 பேரும் பிடிச்சிங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த மகர சங்கராந்தி பலன் உங்களுக்கு மகத்தான பலனை தரப்போன்னு சொல்லி இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த இறை வழிபாடு, தான தர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு வாங்க. பண்ணினால்தான் பலன் கிடைக்கும். இல்லைன்னா எப்படி கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. அது இல்லாமல் உங்களுக்கு உடம்புல பார்க்கணும் இல்லையா? அந்த உடம்பு பார்க்கும்பொழுது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நிவர்த்தி கொள்ளக்கூடிய தகுந்த மருத்துவரை பார்த்து அதையும் சரி பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்கனாலே இந்த மகர சங்கராந்தி பலன் மகர ராசிக்கு
மிக மிக ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுதுன்னு சொல்லி, அவன் எங்க பொழைக்க போறான்? அவன் எங்க உருப்பட போறான்? அவன் எங்க ஜெயிக்க போறான்? அவனா இருந்தாலும் சரி, அவளா இருந்தாலும் சரி. இப்படி சொல்லியிருப்பாங்கல்ல, அத உடைச்சு, ஜெயிச்சு காட்டப் போறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி, எல்லா நலமும் பெற்று நீங்க வாழ்வீங்கன்னு வாழ்த்தி, உங்களை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.